மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மது போதையில் இளைஞர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சமயநல்லூர் சோழவந்தான் பிரதான சாலையில் மது போதையில் மூவர் பயணித்த இருசக்கர வாகனம் மோதியதில் தினேஷ்குமார் என்பவரின் 9 வயது மகன் படுகாயமடைந்தான். ஸ்டாலின் ஆட்சியில் திரளானோர் மது போதையில் மதிமயங்கி திரிவதால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் நோய் தாக்குதலால் தக்காளி மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டு சந்தையில் விலையும் குறைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்குள்ளாகியுள்ளனர். உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் பகுதிகளில் ஆண்டு முழுவதும் 30,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பருவநிலை மாற்றம், வைரஸ் தாக்குதல் உள்ளிட்டவைகளால் மகசூல் குறைந்துள்ளது. மேலும் வெளியிடங்களில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்து சந்தையில் விலையும் குறைந்துள்ளதால் சாகுபடி செலவு, பறிப்பு கூலி கூட கிடைக்காமல் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்டக்கலைத்துறையோ மற்ற இன்ன பிற துறைகளோ இந்த மாதிரியான இந்த கடந்த 6 மாத காலமாக பயிரிட முடியாமல் எப்படி கடந்த காலத்தில் நிலக்கடலை, பருத்தி போன்ற பயிர்கள் அழிந்து விட்டதோ அதே மாதிரி தக்காளியும் அழிந்து விடுமோ என்கிற அச்சம் விவசாயிகள் மத்தியில் நிலவுது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த பயிரை காப்பாற்றுவதோடு தமிழக அரசு பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நகராட்சி சார்பில் கொட்டப்படும் குப்பைகளால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தடங்கம் ஊராட்சிக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தில் நகராட்சியில் சார்பில் கொட்டப்படும் குப்பைகள் தீப்பற்றி எரிவதால் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறி அப்பகுதி மக்களை கடும் அவதிக்கு உள்ளாக்குகிறது. இதனை கண்டித்து குப்பைகளுடன் வந்த வாகனத்தை அப்பகுதி இளைஞர்கள் சிறைப்பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் அவசர காலகட்டத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட அரசு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மர பீரோவை ஏற்றிச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற சம்பவத்தால் பொதுமக்கள் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விளம்பர பிரியர் மாசு இதுபோன்ற அவலங்களை கண்டு கொள்ள மாட்டாரா என கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே திருசூலினி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கிய கும்பாபிஷேக விழா கணபதி பூஜையுடன் தொடங்கியது. பின்னர் கோ பூஜை, சரஸ்வதி பூஜை, மகா பூர்ணாஹூதி பூஜைகள் நடைபெற்றது. இறுதி நாளில் கலசம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை பகுதியில் நாய் கடித்து புள்ளிமான் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அறந்தாங்கி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள காடுகளில் அதிக அளவில் மான்கள் காணப்படுவது வழக்கம். அவ்வாறு காணப்படும் மான்கள் சாலை விபத்து அல்லது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் திறனற்ற திமுக அரசின் வனத்துறை அதிகாரிகள் இதுபோன்று உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.